தாறுமாறான எக் லவர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. நல்லா ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக எக் பெப்பர் ரோஸ்ட்டு செய்யலாமா? இதை செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லி விதையும் சேர்த்து கூட ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு 3 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு தூளையும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இந்த அளவு முட்டைக்கு சரியாக இருக்கும். 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.